விசிலை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சைகையா ஊ ஊ அப்படின்னாவே விசில் தாங்கிறத ஞாபகப்படுத்துறீங்க. புரியுதுங்களா? பரவாயில்ல. நானாவது விசில் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறேன். அந்த விசில் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் வாயிலே பண்ணுறீங்க பாருங்க. உங்களோட தனித்திறமைங்கிறது வேற லெவல். ஆல்ரெடி பண்ணிட்டாருங்க, செந்தில் பண்ணிட்டாருங்க. அதாங்க சொல்லி காமிச்சேன். புரியுதுங்களா? நம்ம கட்சி கூட வாழ்க்கையில இணைஞ்சு இருந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம. ஆமா, நீங்க எல்லாம் பாருங்க. எங்களோட கலாய்க்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? கலாய்க்கிறீங்களா? என்ன கலாய்க்கிறீங்க? இதுக்கு பேர் தான் விசில் அடிச்சா குஞ்சுங்கிறது. என்ன குஞ்சா வேணுமால இருக்கலாம். என்ன ஆனா விசில் அடிச்சா குஞ்சு மாதிரி இருக்கக்கூடாது. என்னங்க சும்மா விசில் அடிச்சான் குஞ்சு குஞ்சுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பார்க்காதீங்க. அந்த குஞ்சு பெருசாச்சுன்னா கோழி, கோழி பெருசாச்சுன்னா நெருப்பு கோழி. நெருப்பு கோழி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேலே வளர விட மாட்டான். ஒன்று அடித்து பிரியாணி பண்ணிடுவோம், இல்லைனா குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் கோழி குஞ்சை. வேணாங்க.